எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிட குழுமம் பெருமையுடன் வழங்கும் 23வது ராஜநிலை ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதில் உணவிடை வேலைக்கு பின் மீண்டும் இணைந்துள்ளோம். தொடர்ந்து நம் நிகழ்வில் பங்கேற்றும் தனது அற்புத பேச்சால் அனைவரையும் ஈர்க்கும் பேச்சாளர், எண்களின் மூலம் ஏராளமான வெற்றிகளை தேடித்தரும் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு ஜி சக்திவேலு ஐயா அவர்களை சிறப்பானதொரு உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். குரு வாழ்க, குருவை போற்றி, குருவே துணை. கற்பக விநாயக பெருமான் திருவடிகளை போற்றி போற்றி எனது குருமார்களான மதிப்பிற்குரிய ராஜசேகர் ஐயா அவர்களின் பொற்பாதம் பணிந்து, எனக்கு ஜோதிடம் அல்லாது சகல கலைகளையும் கற்றுத்தந்த அத்துணை குருமார்களின் பாதம் பணிந்து, எனது தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, எனக்கு தொடர்ந்து ராஜநடை கருத்தரங்கில் பேச நல்வாய்ப்பு தந்து கொண்டிருக்கும் ராஜநிலை சொந்தங்களுக்கும், ராஜநிலை ஜோதிட உறவுகளுக்கும், ராஜநிலை வாடிக்கையாளர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். அதிசயம் தரும் அற்புத ராஜநிலை எண்கள் என்ற தலைப்பில் உங்களிடம் இன்று உரையாற்ற வந்திருக்கிறேன். இந்த டைட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, எளிமையாகவும் இருந்தது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, அதிசயம் தரும் ராஜநிலை எண்கள் அப்படின்ற பெயரை ஏன் வச்சோன்னா, உலக அதிசயம் 7, உலக அதிசயம் 7, அதில் 8வது அதிசயமா கம்போடியாவிலிருந்து இன்னொரு விஷயத்தை இணைச்சிருக்காங்க. ஆனாலும் ராஜநிலை என்னும் அதிசயம் எல்லோருக்கும் கிடைக்க வழிவகை செய்தது நமது ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 8வது அதிசயமா ராஜநிலை எண் கணிதத்தை வச்சோம் அப்படின்னா எல்லோருக்கும் பொருந்தும் அப்படிங்கிற அடிப்படையில், அதே சமயம் வெறும் அதிசயங்களை கண்டுகளிக்காமல் அதிசயத்தோடு வாழக்கூடிய ஒரு வரமும் இந்த ராஜநிலை எண் கணிதம் தந்து கொண்டிருக்கிறது. பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலரது வாழ்வும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்வும் ஒளிர வேண்டுமாய் இந்த தலைப்பை இந்த கருத்தரங்கில் பேச தேர்ந்தெடுத்துள்ளேன். 7 அதிசயம் எல்லோரும் அறிந்தது. இந்த 8வது அதிசயம் நிறைய பேருக்கு இன்னும் கிடைக்கலைங்க. ஜோதிட கலையே ஒரு அதிசயம்தான். ஆயக்கலைகள் 64, அதில் 7வது கலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட கலை. குறிப்பா அந்த ஜோதிட கலைக்கு பொருந்தக்கூடிய வகையில எல்லாவித துறைகளில் இருக்கக்கூடிய சூட்சுமங்களையும் தன்னகத்தே வைத்துள்ள ஒரு தனி நிகரான ஒரு துறை அப்படின்னு சொன்னா ராஜநிலை எண் கணிதம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுல வானில் பல லட்சம் நட்சத்திரங்கள் இருந்தாலும் விடியற்காலை என்று சொல்லக்கூடிய இந்த 1 முதல் 3:30க்குள் மட்டுமே பிரகாசமாக ஒளிரக்கூடிய விடிவெள்ளியாய் எங்கள் ராஜநிலை ஜோதிடம் ஒளிர்ந்து கொண்டு இருக்கிறது. அதில் பிரகாசிக்கவும் பலரது வாழ்க்கை மிளிர்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டு, இந்த விடிவெள்ளி நட்சத்திரமா சொன்னாலும் இந்த ராஜநிலையின் கணிதத்தை பொருந்தும். அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை காண்பதே அதிசயம், அற்புதம். சரிங்களா? யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தொடர் சோதனைகளும், சொல்ல முடியா வேதனைகளும், துன்பங்களும், துயரங்களும் இருந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு விடிவெள்ளியாய் இருப்பது ராஜநிலை எண் கணிதம். அதே போல விடிவெள்ளி நட்சத்திரத்தை பார்த்தவர்கள் வாழ்வில் விடியல் வரும். சரிங்களா? இது போல ராஜநிலை எண் கணிதத்தை பயன்படுத்தினாலும் உங்கள் வாழ்வில் விடியலும் வரும். நீங்களும் விடிவெள்ளியாய் ஆகாயத்தில் உள்ள லட்சோப லட்சம் நட்சத்திரங்களில் மிளிரக்கூடிய நட்சத்திரமாய் இந்த வாழும் மண்ணில் உள்ள மனிதர்களில் நீங்களும் ஒளிரும் மனிதர்களாய், விருத்தி அம்சமுடைய மனிதர்களாய் வளம் வர முடியும் என்று கூறிக்கொண்டு, மனிதனுக்கு நம்முடைய வாழ்வியலோடு ராஜநிலை எப்பவுமே ரொம்ப கனெக்டடா இருக்குங்கிறத புரிய வைக்கிறதுக்காக ஒரு சில சின்ன உதாரணங்கள். மனிதனுக்கு கண்கள் 2. பாருங்க, கண்கள் 2. இடது கண் வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். அப்ப கிரகங்களை கொண்டு வந்து அங்கேயே வச்சுட்டார். இரவு பொழுது, பகலுக்கு காரகன் சூரியன், இரவுக்கு காரகன் சந்திரன். அப்போ இங்கேயும் பொழுதுகள் 2. சரிங்களா? அது போல திசைகள் 4, வேதங்கள் 4.
இப்ப இங்க சொல்லப்பட்ட எண்கள்லாம் பாருங்க, ராஜநிலையில் இருக்கக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த இயற்கை சக்தி மிகுந்த எண்கள். ஏன் இந்த எண்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் இவ்வளவு பொருத்தம் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒப்புமை. அடுத்ததா எல்லோரும் போற்றக்கூடிய முருகப்பெருமான், அதுவும் ஆறுமுகப்பெருமான் என்று அழைக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய தலைகள் 6, அதுவும் சர்வலாபம் தரக்கூடியது, தொழில் விருத்தி தரக்கூடிய எண்ணாக ராஜநிலையில் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது முருகனின் அற்புத மந்திரம் சரவணபவ. ஓம் என்பது பிரணவ மந்திரம், சரவணபவ என்பதே முருகனுக்குரிய மந்திரம். ஓம் ஒட்டுமொத்த உலகுக்கு முதன்மையான மந்திரம். 1,00,000 மந்திரங்களுக்கு இணையான ஒரு மந்திரம் ஓம் என்ற ஒரு சொல் மந்திரம். ஓகேங்களா? அதுல இந்த சரவணபவ அப்படிங்கிற 6 எழுத்து 6 எண்ணை குறிக்கும். இதுவும் அற்புதத்தை செய்யும். அடுத்ததா பார்த்தோன்னா திசைகள் 4ன்னு சொல்லிட்டோம். 4 திசைகள், கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு முடிச்சிட்டோம். அதுல துணை திசைகளாக அட்ட திக்கு பாலகர்கள் அப்படின்னு சொல்லியும், எண் திசை காவலர்கள்னு சொல்லியும் 8 கிரகத்தை நம்ம நவகிரகத்துல பிரதிஷ்டை பண்றோம். அப்ப அங்க வரக்கூடிய எண்கள் 8. சரிங்களா? இந்த 8 நன்மையையே செய்யும். அடுத்ததா பார்த்தோன்னா பெண்ணுக்கு, அதாவது பெண்ணுக்கு பெருமை தாய்மை அடைவதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பெண்ணா பிறந்தாலும் அவர்கள் தாய்மை அடையும் பொழுதே பெண்ணுக்கான முழு பெருமையை, அங்கீகாரத்தை இந்த உலகம் தருகிறது. அப்படிப்பட்ட பெண்களுக்கும் பெருமை சேர்க்கும் எண்ணாக ஒவ்வொருவரின் தாயின் வயிற்றில் வளரக்கூடிய கர்ப்பகாலம் அப்படின்னு சொல்லக்கூடியது 10 மாதம். சரிங்களா? உலகத்துல வேற எங்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் தாயின் கருவறையே. அதோடைய காலமும் 10 மாதம். சரிங்களா? அந்த 10ஆம் எண் அப்படிங்கிறதும் ராஜநிலையில் சொல்லப்பட்ட உயர்வான எண்ணுக்கான பலனை சொல்லும். வருடத்திற்கு மாதங்கள் 12. வருடத்திற்கு மாதங்கள் 12. அப்போ இந்த 12 மாதங்களும் சொல்லக்கூடியதும் ராஜநிலையில சிறப்பு வாய்ந்த எண்ணே. ஏன் 11 மாசம் கொடுக்கல, 12 ஏன் கொடுத்தோம் அப்படின்னா, இது எல்லாமே ஐயா ஆய்வு பண்ணி எடுத்துதான் இந்த ஒவ்வொரு விஷயத்துக்குமான தனித்துவத்தை, இதோடைய அர்த்தங்களை இயற்கை சக்தி வாய்ந்த பிரபஞ்ச எண்கள் அப்படிங்கிற பெயர்ல உலகத்துக்கு எடுத்து சொல்லி இருக்காரு. இந்த எண்களை பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒப்பற்ற உயர்வு, ஏற்றம், அது முன்னேற்றமாக இருக்க வேண்டும். நான் அரசியல் சார்ந்து பேச வரல. முன்னொரு காலத்துல பாமக கட்சியுடைய சின்ன மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு இருந்தது. மாற்றம், எண்மாற்றம், ராஜநிலை. மாற்றம், எண்மாற்றம், ராஜநிலை. இது எங்களுடைய ராஜநிலை ஜோதிடத்துக்கான சூட்சுமம். எண்களை மாற்றினால் நிச்சயம் முன்னேற்றம் உண்டு, உங்கள் வாழ்வும் உயர்வை தரும். செல்வங்கள் 16. இங்க சொல்லப்பட்ட எண்ணும் கூட ராஜநிலையில் சக்தி வாய்ந்த சிறப்பு மிக்க எண்களே. சரிங்களா? ஒரு மனிதன் அந்த டீனேஜ்னு சொல்லக்கூடிய வயதுல இந்த 20 அப்படிங்கிறது ஒரு வாலிப வயதுடைய மத்திம, அது ஆரம்ப நிலையில ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வயது. சரிங்களா? 60 20 வெல்லுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 20 அந்த தருணத்துல வெல்லும், ஆனா 60 வெல்லும். 19 இந்த 20 திடீர் யோகம். 20 திடீர் யோகம் தரக்கூடியது. இதுவும் ராஜநிலை எண்களில் சொல்லப்பட்ட எண்களே. சரிங்களா? இவை யாவும் ராஜநிலையில் சொல்லப்பட்ட இயற்கை சக்தி வாய்ந்த ராஜநிலை எண்கள் என்று சொல்லிக்கொண்டு, எண்களை கிரகங்களாக செயல்படுகிறது, எண்கள் மட்டுமே கிரகங்களாக செயல்படுகிறது என்பது ஜோதிடர்களுடைய கருத்து. நம்ம எண்களையும் கிரகங்களையும் ஒப்பிட்டுக்கிறோம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு எண் கொடுத்துருக்கோம். ரைட். இயற்கை சக்தி வாய்ந்த எண்கள், மனிதனுக்கு நன்மை தரும் எண்கள் அப்படின்னு இதுவரை எந்த ஜோதிட துறையிலும் பிரிச்சு எடுக்கலைங்க. இந்த ஒரு விஷயத்துல ராஜநிலை தன்னிகரானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்களை பொதுவா பார்த்தோம், அதுல நன்மை தரும் எண்கள் இருக்கு. எல்லா எண்களுக்குள்ளும் ஒரு நல்ல எண் இருக்கு. ஆனால் அதன் உட்சூட்சுமத்தை இதுவரை எந்த ஜோதிட துறையிலும் விளக்கவில்லை. அழுத்தமான பாயிண்ட் இதுதான். புரியுதுங்களா? ஏன் ராஜநிலை படிக்கணும், அல்லது ஏன் ராஜநிலையை நம்ம பயன்படுத்தணும், ஏன் ராஜநிலையில பெயர் அமைக்கணும் அப்படின்னா, இயற்கை சக்தி வாய்ந்த சுபத்துவ எண்கள், இயற்கை சக்தியற்ற எண்கள், அதை அசுப எண்கள்னு சொல்லி பிரிச்சது நம்ம ராஜநிலை ஜோதிடம் தான். இன்னைக்கு எல்லா துறையை காட்டிலும் வெற்றி அடையறதுக்கு ராஜநிலை பக்கபலமா, முன்னுதாரணமா, குறுகிய காலத்துல அரும்பெரும் சாதனைகள் செய்யக்கூடிய
ஒரு அற்புதமான நிகழ்ச்சியெல்லாம் செய்யுது, அதிசயம் செய்யுது, அற்புதம் தருது அப்படின்னா இந்த பிரிச்ச இடத்துல ராஜநிலை ஜெயிச்சிருச்சு. இந்த எண்களை பயன்படுத்துற மனிதர்கள் வெற்றியாளர்களா வலம் வர்றாங்க. இதுதான் இதோடைய சூட்சுமம். சரிங்களா? அப்போ இந்த சுப பலன் தரக்கூடிய எண்களை யாரெல்லாம் பயன்படுத்துறோமோ அவங்க வாழ்க்கை சுபத்துவமா மாறுது, சுபிட்சமா மாறுது. சுபிட்சம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வளர்ச்சின்னு பொருள், முழுமைன்னு பொருள், மங்களம்னு பொருள், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழ் ரீதியா விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சா இதுக்கு ஒரு பெரிய எடுத்துருவேன். அதனால ஒரு சில உதாரணங்களோட நிறுத்திக்கிறேன். அப்ப அந்த சுபத்துவம் வாய்ந்த இயற்கை சக்தி வாய்ந்த எண்களில் சொல்லப்பட்டது எல்லாமும் ராஜநிலை எண்களில் உள்ள நற்பலன் தரக்கூடிய எண்களே என்பதை உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். சரி, இப்படி ஒரு விஷயத்த நாம பயன்படுத்துறதால நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும்? எதுவும் இல்லைங்க, டைட்டில் இருக்கக்கூடிய அதே விஷயம்தான். அதிசயமும் அற்புதமும் உங்களுக்கும் நடக்கும், உங்க வாழ்விலும் கிடைக்கும். சரிங்களா? ரைட். இந்த ராஜநிலையில பிறந்த தேதி, அதுவே விதி மதி கதின்னு பாரம்பரியத்துல சொல்லுவோம். சரி, பிறந்த தேதி என்பது மாற்ற இயலாதது. உங்கள் பிறவி ரகசியம் பிறந்த தேதிக்குள்ளேயே சொல்லலாம். சார், எல்லாரும் ஜாதகம் கொடுத்தாதான் பலன் சொல்லுவாங்க. ஆனா ராஜநிலை ஜோதிடர்கள் மட்டும் உங்க பிறந்த தேதி நேரம் கொடுத்தா ஜாதகத்துக்குள்ள போகாமலே ஒரு 50 to 60% உங்க லைஃப் இதுதாங்கிறத அந்த தேதி மாதம் வருடம் உங்க பிறந்த மணி நிமிடத்துல சொல்லிடலாம். இதுவே ஆல்மோஸ்ட் ஒரு 60% உங்களுக்கு பொருந்திடும். வேற இதுக்காக நீங்க பெருசா கட்டத்துக்குள்ள தேட வேண்டாம். ஆனால் கட்டத்தையும் பார்க்கும்போது இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும். கட்டம் இல்லாம கிரகங்கள் இல்லாம நம்ம சொல்லல. உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுக்கும் நீங்கள் பிறந்த தேதிக்கும் நீங்கள் பிறந்த மாதத்திற்கும் நீங்கள் பிறந்த வருடத்திற்கும் நீங்கள் பிறந்த மணிக்கும் நீங்கள் பிறந்த நிமிடத்திற்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. இதை ராஜநிலை கற்ற பின்பு ஆய்வு செய்த பின்பே நான் உணர்ந்தேன், பலருக்கும் உணர்த்தி கொண்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்பெல்லாம் பாரம்பரிய விஷயத்த பாரம்பரிய ஜோதிடத்துக்கே மக்கள் பலன் பார்க்க வந்தாலும் இந்த தேதி டைமுக்குள்ள சொல்ற விஷயத்துல, சார் 10க்கு எத்தனை மார்க்கு சார் பொருந்தும், இதுல 10க்கு எத்தனை கேள்விக்கு பதில் சரியா இருக்குன்னு கேட்டா ஜாதகத்தை பார்க்காமலே 7லிருந்து 8 வரைக்கும் பொருந்துதுங்கிறது எல்லாருக்குமே சொல்றாங்க. ஒரு சிலர் 10மே பொருந்துதுங்கிறாங்க. வேண்டாம் சார், ஆவரேஜ் 60% பாஸ். ஆனா எபோவ் 70 டெஸ்டினேஷன். அந்த டெஸ்டினேஷன் ராஜநிலையில இருக்கு. ஸோ உங்க வாழ்க்கைக்கும் டெஸ்டினேஷன் கிடைக்கணும், உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்னா நீங்க ராஜநிலைக்கு பலன் பார்க்க ஆரம்பிங்க, அல்லது ராஜநிலையை படிக்க ஆரம்பிங்க, அல்லது ராஜநிலை எண்களை பயன்படுத்த ஆரம்பிங்க. இந்த தேதிகள் மாதம் 30 தாங்க. அதாவது மாதம் 12 தான், தேதி ஆவரேஜ் 30 தான். ஒரு சில மாதங்கள்ல 31 வரும், பிப்ரவரிக்கு மட்டும் 29 வரும். ஆனா ஒவ்வொரு தேதியிலும் ராஜநிலையில் சொல்லப்பட்ட பலன்களை துல்லியமாக அந்த நாளுக்குரிய பலன் பொருந்துது. அனுபவபூர்வமா ஆய்வு பண்ணதில்ல. சரிங்களா? ஒவ்வொரு விஷயமும் அவர் எத்தனை வருஷம் ஆராய்ச்சி பண்றாரு, அவரு சொல்றாரு ஒரு 20 வருஷம் 32 வருஷம் ஆராய்ச்சி அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியல, அவர் முற்பிறவியில இதே ராஜநிலை ஜோதிடத்தை ரொம்ப ஆழமா நேசிச்சு இதோடய டிராவல் பண்ணியிருப்பாரு போல இருக்கு. அதனாலதான் ஒரு 300 வருடம், ஏன் வரக்கூடிய 300 3000 வருடத்துக்கும் கூட பொருந்தக்கூடிய வகையில இந்த பலன்கள் ஆழமாகவும் துல்லியமாகவும் இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன், எனது வாடிக்கையாளர்களுக்கு உணர்த்தி இருக்கிறேன். நீங்களும் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்விலும் அதிசயம் நடக்கணும் அப்படின்னா ராஜநிலை எண்களை பயன்படுத்துங்கள். அடுத்து, இந்த ராஜநிலையில ஆரம்பத்துல பிறந்த தேதி, பெயர் எண், வாகன எண், செல்போன் எண், இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்குள்ளதான் பார்த்துட்டு இருந்தோம் பலன் பார்க்கறது. இன்னைக்கு நோ லிமிட்டேஷன், எல்லாத்துலேயும் பலன் பார்க்கலாம். நீங்க எந்த கோணத்துல வந்தாலும் உங்களுக்கு எண்கணித அடிப்படையிலே பலன் சொல்ல முடியும். தாம்பூல பிரசன்னம், சரிங்களா, கடிகார பிரசன்னம், மங்கள பிரசன்னம், இந்த மாதிரி எத்தனையோ பிரசன்ன விஷயங்கள் இருந்தாலும் கூட நீங்க வர நிமிடமும் மணித்துளியும் நீங்கள் வர தேதியும் உங்களுக்கான இன்றைய செயல் நடக்குமா நடக்காதுங்கிறத துல்லியமா சொல்லிடும். சரிங்களா? நான் இப்படிலாம் பலன் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. இதன் மூலமா தான் எனக்கு மேலும் வாடிக்கையாளர்கள் பெருகிட்டு இருக்காங்க. என்னை நம்பி வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் வாழ்க்கையில அதிசயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதிசயமிக்க ஒரு வாழ்க்கை எங்களுக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? பிறந்த தேதி நேரத்தின் அடிப்படையில் பலன் பார்க்கிறோம் ராஜநிலையில். அடுத்ததா பெயர் எண்களுக்கான பலன். சரிங்களா?
சார் பிறந்த தேதி மாத்திருவீங்களா? யாரும் மாற்ற முடியாதுங்க. அதுதான் விதி. சரிங்களா? ஸோ பிறவி கர்மா. ஆனா விதியை மதியால் வெல்லலாம். அந்த தேதியில உதாரணத்துக்கு 9, 8, 7, 6 இது போல ஒன்றிலிருந்து நம்ம தேதியை வச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கு நட்பு கிரகங்கள், பகை கிரகங்கள்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. பிரபஞ்சமே இயற்கையா வச்சிருக்கு. இந்த எண்களோடு தொடர்புடைய மனிதர்களோட அந்த தேதியில் பிறந்தவர்கள் பழகும் போது, அல்லது அந்த தேதிகளை அவர்கள் பயன்படுத்தி ஒரு தொழிலை அல்லது ஒரு செயலை செய்யும் பொழுது வெற்றியாளர்களாக உருவாகிறார்கள். சார் இல்ல, நான் எதேச்சியா செஞ்சேன். பாதகம் தரக்கூடிய பகை கிரகங்கள் அல்லது இந்த எண்ணுக்கு பொருந்தாத ஒரு எண்ணு அல்லது இதே எண்ணுல ஒரு உதாரணத்துக்கு 9 திருவோடு ஏந்துவார்னு சொல்லியிருக்கோம். சார் 9 திருவோடு ஏந்துவார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா, இங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு 9 உத்வேகத்தை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராஜநிலையில சொல்லப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில மர்ம ரகசியம் இருக்கு. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு மறைமுக கேரக்டர் இருக்கு. அதுல அந்த துறையில போறவங்க மட்டும்தான் சாதிக்க முடியும். எல்லோரும் அதே எண்களை வச்சு சாதிச்சிட்டோன்னு சொன்னா, பிரபஞ்சம் இன்னைக்கு கொடுத்துருக்கு, பாதுகாத்துக்கோங்க. நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம். அது வரும்போது நீங்க உணர்ந்துக்கோங்க. அது நடக்காம இருக்கணுங்கிறது எங்களுடைய ஆசையும் கூட, எங்கள் எதிர்பார்ப்பும் கூட. சரிங்களா? அப்ப நல்ல எண்கள் அப்படின்னு சொல்லி உள்ள வரும்போது உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உதாரணத்துக்கு பால்ல எவ்வளவு தண்ணி கலந்தாலும் என்ன பண்ணுங்க, பாலுடைய நிறம் லைட்டா மாறுமே தவிர முழுசா ஒயிட்டுங்கிற நேரத்துல இருந்து மாறாது. சரிங்களா? இது போல இந்த ராஜநிலை எண் கணிதத்துல கிரகங்களை சேர்க்கை அடிப்படையில் இங்க மெயின் கான்செப்ட் அதுதான். கிரக சேர்க்கைங்கிறத நாங்க எண்களா மாத்தி கொடுக்குறோம். உங்களுடைய எண்ணம் மாறும். சார் நான் தவறான தேதியில பிறந்துட்டேன், நீங்க சொல்றது படி நடந்துருமா அப்படின்னா, உங்களையும் ஜெயிக்க வைக்கக்கூடிய எண்களுடைய சூட்சமும் ராஜ நிலையில் இருக்கு. சரிங்களா? அந்த எண்கள் காம்பினேஷனை நீங்க பயன்படுத்தினா சேஃப் ஜோன்ல டிராவல் பண்ணலாம். இது மட்டும்தான் நாங்க செய்யக்கூடிய வேலை. ரொம்ப சிம்பிளுங்க. இடைக்காடர் ஃபார்முலா தாங்க ராஜநிலை. இடைக்காட சித்தரோட ஹிஸ்டரி நிறைய பேருக்கு தெரியும். அவர் கிரகங்களை மாத்தி இயற்கையோடைய வளத்தை பெருக்கினாரு, நீர் வளத்தை பெருக்கினாரு, உயிரினங்களை காப்பாத்தினாரு. எங்க ராஜநிலை ஆசான் எண்களை மாற்றி மனித சமுதாயத்தை காப்பாத்துறாரு. அவ்வளவுதான் விஷயம். ரொம்ப சிம்பிள். இந்த எண்கள் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். பலருக்கும் மாறிட்டு இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்தது பெயர் எண்கள். என்னுடைய பெயர் தவறா இருக்கு சார், மாத்திக்கலாம் சார், கவலைப்படாதீங்க. உங்க பெயர் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அந்த பெயரெண்கள் தவறாக இருக்கும் பட்சத்தில் பெயரை திருத்தி கொண்டால் நிச்சயம் உங்கள் வாழ்வில் அதிசயம் அற்புதம் நடக்கும். சார் இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண முடியுமா? பல பேர் சவால் விட்டு சொல்றோம். சரிங்களா? அதுல உங்க முன்னாடி நிக்கிற நானும் ஒருத்தன். சரிங்களா? என்னுடைய பெயர் ஜி சக்திவேல். இன்று ராஜநிலை கற்ற பின்பு, மற்ற ஜோதிட துறைக்குள்ள போய் என் பெயரை மாத்திக்கல, ராஜநிலை கற்ற பின்பு ஜி சக்தி வேலு என்ற பெயரை மாற்றி அமைத்து கொண்டேன். சரிங்களா? இதன் பின்பு என்னுடைய வாழ்க்கையில அந்த ஜி ஒரு குருவுக்கே பலம் அதிகம். எப்படிங்க? ஜிங்கிறது 3ஆம் நம்பரு, குருவை சொல்லும். அங்க டபுள் ஜி வந்தது, 2 குரு தன்மைக்கு வந்தாரு. அந்த பெயர் மாற்றம் செய்த பின்பு என்னுடைய வாழ்க்கை நிலையில் ஒரு மதிக்கத்தக்க மனிதராக, சரிங்களா, வாழ்க்கையில் பொருளாதார தட்டுப்பாடுகளை தகர்ந்து அதையெல்லாம் தகர்த்துட்டு பொருளாதார தன்னிறைவு பெற்ற மனிதனாக என்னை உருமாற்றி கொடுத்திருக்கிறது என்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். நான் இது மீடியாவில் பெருமைக்கு சொல்லலை, என் வாழ்க்கையில் நடந்த அனுபவம். சார் நிறைய பேர் இந்த யூடியூப் பார்த்துட்டு கூப்பிட்டு கேட்குறீங்க, பேசும்போதே உங்களுடைய நேரில் இருந்து அழுதுடுவீங்க. இல்லை நீங்கள் பேசும்போதே அழுகுறீங்களா அப்படிங்கிறத சில வாடிக்கையாளர்கள் அழுந்திருக்கீங்க. ஆனால் இந்த கஷ்டத்தை எல்லாம் கடந்து வந்தவங்க தான் சார் ஜோதிடத்துறையில் இருக்காங்க. இதுதான் உண்மை. புரியுதுங்களா? அதனால போன கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருண்டுருச்சுன்னு நினைச்சா தவறு. சரிங்களா? துன்பம் வரும்போது கண் விழித்து பாருங்கள். அப்பதான் உங்களுக்கான பாதை கிடைக்கும். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் மறு கதவு நிச்சயம் திறக்கும். அல்லது நீங்க திறக்கிறதுக்கான முயற்சி எடுங்க, உருவாக்க முடியும். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். முயலாமை ஒருபோதும் வெல்லாது. அப்போ வள்ளுவர் அந்த காலத்திலேயே சொல்லிட்டு போயிட்டாரு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்து கூலி தரும். இப்ப நம்ம என்ன பண்ணா வாழலான்னு ஒரு முயற்சி கூட எடுக்காம நீங்க
எங்கள் மாதிரி ஜோதிடர்கள்கிட்ட ஃபோன் பண்ணி உங்களால் புலம்புறதாலையும் பேசுறதாலையும் மாறிட முடியாது. அதுக்கு ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் காது கொடுத்து கேட்கறது மட்டும் இல்லாமல் அவர்கள் சொல்லக்கூடிய கரெக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணணும். சார், நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு பெயர் மாற்றம் செய்த பெயரை இத்தனை முறை எழுதுங்கன்னு சொல்கிறோம். சார், பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணுமா, நான் 8 மணிக்கு தான் எந்திரிக்குவேன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை எங்கள் கையில் இருக்கா, உங்கள் கையில் இருக்கா? ஸோ மாற்றி கொடுத்துட்டோம், நாங்கள் முடிச்சிட்டோம் எங்கள் வேலையை. நீங்கள் அதை உட்காந்து எழுதுறதுக்கோ அல்லது அந்த நேரத்தில் பிரபஞ்சத்துக்கு என் பெயரை நான் புதுசாக மாற்றிக்கிட்டேன், எனக்கு புது வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு பதிவு செய்யவோ தவறும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் தானாக மாறும் என்று நம்பினால் அது உங்களுடைய முயலாமையே சொல்லும், சோம்பேறித்தனத்தையே சொல்லும். ஸோ பெயர் மாற்றத்துக்கு தீர்வு உண்டு. அடுத்து வாகன எண்கள். சார், பிறந்த தேதி மாதிரி தான் சார். தெரியாத போது எப்படிங்க, தெரியாத போது ஒரு வாகனமோ நம்ம குழந்தை பிறக்கும் போது எப்படியோ நமக்கும் எப்படி ஒரு தேதி அமைச்சிச்சோ அது போல தான் இயற்கையாக எண் அமையும். ஆனால் ஒரு குழந்தைக்கு 4 நாளுக்கு சிசேரியனுக்கு டேட் கொடுத்துட்டாங்கும் போது இன்னைக்கு காலகட்டத்தில் முன்கூட்டியே போயிட்டு எனக்கு நல்ல தேதி நல்ல நேரம் குறித்து கொடுங்கன்னு கேட்குற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? எப்போவுமே சினிமா பிரபலங்களை சொன்னால் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும். பிரபலத்திலையும் பிரபலம் உலக அழகி பட்டம் பெற்ற ஐஸ்வர்யா ராய். அவங்களுக்கு முதல் குழந்தைய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எப்படிங்க, குறிப்பிட்ட நேரத்தில் 2020ன்னு நினைக்கிறேன், 2/2/2020 அந்த தேதி தான் நினைக்கிறேன். தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இது போல பிரபஞ்ச பேராற்றல் மிக்க தேதியில உட்காந்து அவங்க டேட் கொடுத்து டெலிவரி எடுக்கிறாங்க. இதுக்கு ரகசியம் என்ன சார்? இல்லை, ஜோதிடர்களுடைய ஆலோசனைங்க. சரிங்களா? ஜோதிடர்களுடைய ஆலோசனை. இப்போ பிரபலமா இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் அவங்க பயன்படுத்துகிற வாகன எண்கள்னு ஒன்று வச்சிருக்காங்க. என் அப்பா பயன்படுத்துறது அவருக்கு மட்டும் லக்கு, அடுத்து எனக்குன்னு ஒரு வாகன எண். இப்படிலாம் தேர்ந்தெடுத்து பண்ணும்போது தான் வெற்றியாளர்களாக மாறினார்களே தவிர, தவறா இருந்துருச்சுன்னு விட்டுருந்தா வண்டியை வித்துடணும். சரி, வித்துடலாம். அடுத்த வண்டி எப்படி எடுக்க போறீங்க? உங்களுக்கானது தெரிஞ்சாதானே எடுக்க போறீங்க. அப்போ ஆலோசனை கேட்டு உங்களுக்கான எண்களை மாற்றும் பொழுது நீங்கள் நிச்சயம் வெற்றியாளராக மாற முடியும். கைபேசி எண்கள். சார், நான் 15 வருஷமா வச்சிருக்கேன் சார். இந்த நம்பரை நான் யாருக்கிட்டையும் கொடுத்தா புதுசாக ஏற்றுக்க மாட்டாங்க சார். எனக்கும் தான் சார் புரியுது. எத்தனை பேர் இதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்க போறீங்க? எவ்வளோ காலம் சொல்ல போறீங்க? சரிங்களா? அந்த நம்பர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதே நம்பரு சார், ரொம்ப சிம்பிள். காலுக்கு செப்பல் எடுக்கிறோம், சைஸ் சரி வரலன்னா கடையில் மாற்றி எடுக்கிறோம், அல்லது தெரியாமல் எடுத்துட்டு வந்துட்டோம், திரும்ப மாத்திரமா இல்லையா? அப்போ இந்த எண்களை வச்சு எனக்கு வாழ்க்கை மாறலன்னு சொல்றவங்க புதிய எண்களை பயன்படுத்தி மாற்றிக்குவோங்கன்னு சொன்னால் இதுக்கு சார் நான் இப்போவே பண்ணணுமா, இந்த நேரத்தில் பண்ணணுமா? கேள்விகள்லாம் சூப்பராக இருக்குங்க. ஆனால் கேள்வி கேட்குறவங்க, சரிங்களா, குறை சொல்கிறவங்களும் கேள்வி கேட்குறவங்களும் பெரிய சாதனைகளை பண்ணிட முடியாது. அந்த கேள்வி ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கட்டும். அதே சமயம் இதுக்கான எஃபோர்ட் கொஞ்சம் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். கைபேசி எண்களை மாற்றினாலும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நிகழும். என்னுடைய கைபேசி எண்ணையும் நான் மாற்றியிருக்கேன், பல பேருக்கு மாற்றி கொடுத்துருக்கேன். இதுவரை சுமார் 384வது நம்பர் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 384 நம்பர் கஸ்டமர் கொடுத்துருக்கேன். இன்னமும் ஒரு 16 நம்பர் தேவை. நல்ல இந்த மீடியாவில் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நிறைய பேர் நினைக்கிற நேரத்துக்கு நான் நம்பர் தேர்ந்தெடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எங்களுக்கு தான் தெரியுது, ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய பிரசவ வலியை விட கொடுமையானது இது. சரிங்களா? உங்கள் ஜாதகத்துக்கு நம்பர் பொருத்தி அதே நம்பர் கிடைச்சி உங்களுக்கு அந்த அச்சீவ்மெண்ட்டு கொடுக்கணுன்னா அவ்வளோ சிரமம். சரிங்களா? நாங்கள்லாம் இங்கே தமிழ்நாட்டில் தேடுறதை விட்டு வெஸ்ட் பெங்கால் வரலும் தேட ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? இனி எங்கே போகிறோன்னு தெரியல, ஆனால் இந்தியாவுக்குள்ளே தான் தேடி ஆகணும். அப்போது காலம் தாழ்த்தாமல் எண்களை மாற்றும் எண்ணம் இருந்தால் விரைந்து உங்கள் எண்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்து வீட்டு கதவு எண். சார், இந்த இடத்துல ரொம்ப ஒரு அற்புதமான லெசன். வீட்டோட டோர் நம்பர் 34 இருக்குங்க, உங்களுக்கு ஒரு நினைவூட்டல். அல்லது அந்த டோர் நம்பர் 34ஓட கனெக்டிவிட்டியில் இருக்குங்க. பாருங்க, அந்த வீடு சொந்த வீடாக இருந்தால் அவங்க குடியிருக்கிறது இல்லை. சரி, வாடகைக்கு விட்டுறேன்னு விடுறாங்க, அவங்களும் நிரந்தரமாக இருக்கிறது இல்லை, வருவதும் போவதுமாக. ஏன்னா கூடி விட்டு ஓட்டுன்னு வந்துருச்சு. அப்போ அவங்களாலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. சார், நான் வீடை இதுக்காக விற்கணுமா? வேண்டாங்க.
முன்ன உட்காந்து பேசும்போது மேடம் கேட்டாங்க, அவங்க ஃபேஸ் பார்த்தது ஞாபகம் வந்துருச்சு. அதுக்காக வீடை விற்கணுமா? வேண்டாம். அதே இடத்துல உங்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய எண்ணில் உங்களுக்கு பொருத்தமான நல்ல எண்களை பொருத்தி, எந்த எண்களாகவும் உங்க ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகுதோ அதுல நல்ல எண்களை பொருத்தி இருக்கக்கூடிய எண்ணை காட்டிலும் அதில் 3 மடங்கு, அதாவது 1:4 இருக்கிறத விட 4 மடங்கு பெருசு, அது 3 மடங்கு இதை விட பெருசா இருக்க மாதிரி பக்கத்திலேயே ஒட்டிக்குவாங்க. நமக்கு எப்பவுமே சின்னதை காட்டிலும் பெருசு ஈஸியா தெரியும். ஏன்னா ரொம்ப நுட்பமா பார்க்குற அளவுக்கு நிறைய பேருக்கு பொறுமை இல்லை. சரிங்களா? அப்போ பெரிய நம்பர் அதோட விஷுவலைசேஷனை கொடுக்கும், உங்களுடைய தாக்கத்தை குறைக்குது. இந்த மாதிரி பல வீடுகளுக்கு நாங்கள் கொடுத்து வெற்றி கண்டிருக்கோம். நீங்களும் இது போல தவறான எண்கள் இருந்தால் மாற்றிக்கோங்க. இதன் மூலமாகவும் அந்த வீடுகளுக்கு வாடிக்கையாளர்கள் அவர்கள் வாழ்வில் பொருளாதாரம் அல்லது சொந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்குது. அடுத்து ஏடிஎம் பின் நம்பர். சரிங்களா? என்னோட பர்த் டேட்டு சார் இது, என்னோட பொண்ணு டேட்டு சார் இது. சரிங்களா? இது போல நிறைய பேர் கல்யாண டேட்டு சார். ரைட் சார், நல்லா இருந்தால் சந்தோஷம். ஆனால் நிறைய பேருக்கு பணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிற மாதிரி நீங்களாவே தவறான எண்களை ஏடிஎம் பின் நம்பரை செட் பண்ணிக்கிறீங்க. இதன் மூலமாக உங்கள் பணம் உங்களுக்கு வர வேண்டி, பிரபஞ்சம் தர வேண்டி இருக்கு, நீங்கள் தர வேண்டாம்னு சொல்லி ஒரு எண்ணை பதிவு பண்ணும்போது பிரபஞ்சம் தர மறுக்கும். அப்போ நீங்கள் நல்ல எண்களை வச்சுக்கோங்க. உங்களுக்கான பணம், உங்களுக்கான பொக்கிஷம், உங்களுக்கான செல்வம் செல்வாக்கு உங்களை ஈர்த்து கொடுக்கும் இந்த ஏடிஎம் பின்கள். இதுவும் மாற்றத்தை செய்து அதிசயத்தை தருது. திருமண தேதி எல்லாருமே ஏதோ ஒரு தெரிஞ்ச தேதியில, அதுவும் ரொம்ப சிறப்பாக சொல்லணும்னா 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இருக்கும். இல்லை 9ஆம் தேதி தான் எங்கள் சொந்தக்காரர் எல்லாம் வருவாங்க, அன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை. ரொம்ப நல்லதுங்க, அவங்க வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் வாழ்க்கை பூரா உங்கள் வாழ்க்கை போராட்டமாக இருக்கும். சரிங்களா? அதனால தேதிகளுக்கு மிக மிக பொருத்தத்தைக்கு நிகராக உங்கள் திருமண தேதி மாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த இல்லற பந்தம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பந்தம். அதில் கசப்போடு வாழ்கிற வாழ்க்கை இல்லாமல் அது மகிழ்ச்சியோடு வாழ்கிற வாழ்க்கையை அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சரியான திருமண தேதி ராஜநிலை ஜோதிடர்களை அணுகி ஆலோசனை பெறுங்கள். தவறான தேதிகள் இருக்கும் பட்சத்தில் அதற்கு மாற்றம் தருகிறோம். நீங்கள் மறு திருமணம் அதே நபர்கள், அப்புறம் வேற காமெடிலாம் பண்ணிடாதீங்க. ஸோ அதே நபர்களுக்கு மறு திருமணம் அமைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் வெற்றியாளராக நல்ல இணைந்த தம்பதிகளாக இல்லற பந்தம் செழிக்கும்படி வாழ முடியும் என்று சொல்லிக்கொண்டு, வாஸ்துவில் நிலைவாசல் அளவுகள் ராஜநிலையில் எங்கேயா சொல்லுவாங்கல்ல, ஆதி முதல் அந்த முறை, முன்னொரு டைட்டிலில் பேசுகிறோம். அது போல் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் ராஜநிலையில் சரி பண்ண முடியும். இப்போ வாஸ்துவில் நிலைவாசல் அளவுகள் சார், ஏற்கனவே நான் வீடு கட்டிட்டேன், என்னோட வீட்டில் அளவில் குறைபாடு இருக்குது, வீடு ஆல்ட்ரு பண்ண முடியாது, எனக்கு இருக்க இடம் அவ்வளோதான், அட்டாச்சு பில்டிங், எனக்கு ஸ்பேஸே கிடையாது. சரிங்க சார், ரொம்ப சிம்பிள். அட்லீஸ்ட் ராஜநிலை தலைவாசல் என்று சொல்லக்கூடிய ராஜநிலை மட்டுமாச்சு ராஜநிலை அளவுப்படி மாற்றி அமைத்துக் கொள்ளுங்க. இந்த மாதிரியும் பல வீடுகளுக்கு மாற்றம் கொடுத்துருக்குறோம். ரைட். அடுத்ததாக பார்த்தோன்னா, இதை விட ஹைலைட் ஒரு விஷயம் இருக்குது சார். இது வரலும் சாமுத்திரிகா லட்சணம் முகத்தை பார்த்து சொல்லுவோம். சரிங்களா? நம்ம எண்கணித ஜோதிடம் அப்படிங்கிறதால ஒருவருடைய நெற்றி, இந்த நெற்றிக்குழியில இருந்து மறு நெற்றிக்குழி வரை அவர்களுடைய நெற்றியின் அளவு என்னவோ அதில் 9ஆம் எண் அல்லது 9 இன்ச்சஸ் வந்துருச்சு, 7 வந்துருச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில திருப்தி இல்லை. நிறைய பேர் எப்படியும் டேப் எடுத்து அளப்பீங்க, கண்டிப்பாக கால் பண்ணுவீங்க, நம்புகிறோம். சரிங்களா? அதுபோல தவறான அளவுகள் இருக்கும் பொழுது அதற்கான சூட்சுமம் சார் பிரபஞ்சம் கொடுத்தது, அதுக்காக உடம்ப ஒட்டிக்க முடியுமாலாம் கேட்காதீங்க. ரெமெடி இருக்கு. நல்ல எண்களும் உங்களுக்கான சூட்சும பரிகாரங்களும் கொடுத்தது ராஜநிலையில மட்டும் ஹைலைட்டுங்க. ஸோ நெற்றி அளவு 7 அல்லது 9 இன்ச், ஒரு நெற்றிக்குழியிலிருந்து மறு நெற்றிக்குழி அளவு 7 அல்லது 9 இன்ச்சில் இருக்கவங்களுடைய வாழ்க்கை பெரும் போராட்டம் அல்லது வாழ்க்கை துணை, நட்பு பிரிவு, பொருளாதார இழப்பு, குடும்ப பந்தம் இல்லை, இல்லற பந்தம் நிலைக்கல, இது போல அடுக்கடுக்கா சொல்லிட்டே போகலாம். அத்துணையும் சொல்லுவாங்கல்ல, அப்புறம் இவ்வளோதானா, வேற ஏதாவது இருக்கா இல்லையா? விவேக் ஒரு படத்துல சொல்லுவாரு, மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரே மருந்து, அந்த மாதிரிலாம் போயிடாதீங்க, அதெல்லாம் தேவையில்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் தீர்வு இங்கே உண்டு. சரிங்களா? அதற்கு கொடுத்தது ராஜநிலையில சுப்பீரியர் பலன், அதுதான். சரிங்களா? மற்ற அளவுகளை காட்டிலும் நம்மளையும் மெஷர்மெண்ட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. ரைட். கையில் அணியக்கூடிய மோதிரம், கழுத்தில் அணியக்கூடிய செயின், பெண்களுக்கு
அணிகலன்கள் இல்லாத பெண்கள், அதாவது நெத்தியில திருநீர் இல்லா நெற்றி பாலுங்கிற மாதிரி அணிகலன்கள் இல்லாத பெண்கள் வேற பேர் சொல்லிடுவாங்க. நான் அதை சொல்ல விரும்பல, சரிங்களா? அதற்கும் ராஜநிலையில அளவுகள் இருக்கு. அந்த அளவீடுகளில் நீங்கள் ஆபரணங்களையோ நீங்கள் பயன்படுத்தும் அணிகலன்களையோ பயன்படுத்தும் பொழுதும் உங்கள் வாழ்வில் ஏற்றம் காண முடியும். ரைட். அடுத்ததா நோய் குணமாக, சரிங்களா? இங்க நோய் குணமாக அப்படின்னும் போது தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் உலகம், எல்லாமே ஃபாஸ்ட், சரிங்களா? ரெடிமிக்ஸ் சப்பாத்தி கிடைக்குது, நீங்க சமைக்கவே வேண்டாம், அப்படியே சாப்பிட்டுக்கலாம். எப்படிங்க? இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இந்த வேகமான காலத்துல துரித உணவுகள் மீது அதிகம் நாட்டம் போயிடுச்சு. நிறைய பேர் அடிக்ட் ஆயிட்டோம். அப்படி இருக்கும்போது நோய்ங்கிறது எல்லோருக்கும் சர்வசாதாரணமாக வருது. அந்த நோய்களை தீர்ப்பதற்கு ஆங்கில மருந்துகளோ அல்லது மாற்று மருந்துகளோ தேடக்கூடிய நபர்கள் அதிகம். அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் வேலை செய்யணும் அப்படின்னாலும் அதுக்கு சீக்ரெட்டான டைமிங் கொடுக்குறோம் நாங்கள், அல்லது அதுக்கான கவுண்டிங்ஸை இந்த டைமில் இந்த நிமிடத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சீக்ரெட்லாம் கொடுக்குறோம். அந்த எண்கள் மூலமாகவும் இதை மாற்றி அமைக்க முடியும். சிம்பிளாக இது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 19 32 இழந்த திரவியம் உண்டு சார். பணம் மட்டும் கிடையாது சார், ஆரோக்கியம். நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ, உடல் ஆரோக்கியம் இருந்து இழந்திருந்தா அந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் உடலில் நோய் வந்துருச்சு, தீர்க்கவே முடியல, எனக்கு சரியான மருத்துவர் கிடைக்கல அப்படின்னா இது அதிலிருந்து உங்களை காப்பாற்றி ரெக்கவர் பண்ணி கொடுக்கும். இந்த 32 அதி அற்புதமான எண். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு அதிசயம் தொடர்ந்து தந்து கொண்டு இருக்கக்கூடிய மிக மிக அற்புத எண் அப்படின்னு சொன்னால் நான் 32 சொல்லுவேன், சரிங்களா? இது பல பேருக்கு கொடுத்துருக்கோம். சாப்பிட்ற தட்டில் அல்லது நீங்கள் மருந்து டேப்லெட் கவர் வச்சுருப்பீங்க, அது மேலே 32ன்னு எழுதி வச்சுக்கோங்க. இந்த எண்ணை பார்த்தவாறு நீங்கள் மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த மருந்து உங்களுக்கு பூரண குணம் அளிக்கும் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக பார்த்தோன்னா மருந்து உட்கொள்ளக்கூடிய நேரம். ஸோ அதுவும் நாங்கள் ராஜநிலையில் கொடுக்குறோம். எல்லாம் சூப்பர் சார், நாங்கள் தூங்குகிறோம், தூங்கி எந்திரிக்கும் போது ஏதாவது எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க டைம் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக கொடுக்குறோம். கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஒவ்வொரு ஜாதகருக்கும் பிரபஞ்சத்தோட ஈர்ப்புல அடிப்படையில் பொருத்தி இந்த எண்களை கொடுக்குறோம். இந்த விஷயம் மிகப்பெரிய சக்ஸஸோட சக்ஸஸ் இதுவும் கொடுக்குது. தொழில் நிறுவனம் சார், தொழில் நிறுவனத்தில் எப்போ வேணா போய் நான் தொழில் நிறுவனத்தை திறக்க முடியுமா, திறக்கலாமா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க. எல்லா விஷயத்துக்கும் கால நேரம் உண்டு. அதற்கான கடை ஓப்பனிங்கான டைமும் கூட அவரவர் ஜாதகப்படி நாங்கள் கொடுக்குறோம். இதுவும் சக்ஸஸை கொடுத்துருக்கு, சரிங்களா? அடுத்ததா சார், எனக்கு கடையில் எவ்வளோ பண்ணாலும் சரி, நான் தொழில் பண்ணுற இடத்துல பணம் வருது, தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கல்லாப்பெட்டி, பணப்பெட்டி, சூட்சும அளவு அவரவர் ஜாதகத்திற்கு ஏற்பவும் 19 ராஜநடையில் சொல்லப்பட்ட சக்தி மிகுந்த எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பண ஈர்ப்பு எண்களுடைய அளவிலும் சில ரகசியங்களை நாங்கள் கொடுக்குறோம். இதுவும் பெரிய அளவு உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா பணம் ஈர்க்கும் ரகசிய எண்கள். சார் எல்லாம் ஓகே, எனக்கு பணமே வரமாட்டேங்குது, இதுக்கு ஏதாவது நம்பர் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக அவரவர் ஜாதகத்துக்கு கொடுக்குறோம். அவரவர் ஜாதகம் நட்சத்திர அடிப்படையில் தேர்வு செஞ்சு ஒவ்வொரு நபரும் பொருளாதாரம் பாருங்க. அருள் இல்லார்க்கு உலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அங்கு யாங்கு. அப்போ பணம் இல்லாத என்னதான் நீங்க எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில வெற்றி அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க தொடணும் அப்படின்னா கண்டிப்பா பணம் இருந்தா மட்டுமே இந்த சமுதாயம் மதிக்கும். பணம் இல்லாத மனிதனுக்கு எங்க போனாலும் மரியாதை கிடையாது. தாயாகட்டும், பிள்ளையாகட்டும், உறவுகளாகட்டும், நட்பாகட்டும். அப்படி ஒருத்தர் நேசிக்கிறாருன்னா அவர் அற்புதமான மனிதர். பணத்தின் பின்பு பற்றில்லாத மனிதரா இருப்பாங்க. ஆனா நிஜத்தில் பணம் இல்லையா இங்க உலகத்துல எதையுமே செய்ய முடியாது, சரிங்களா? அப்ப பணம் இருக்கக்கூடிய எண்களையும் ராஜநிலையில் நாங்கள் தருகிறோம். அடுத்து ராஜநிலை எண்கணியது துறையில எனது வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் வாழ்வில் இந்த அதிசயம் அற்புதம் தந்த எண்களை பற்றி ஒரு சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கடந்த மாதம் அபுதாபியிலிருந்து ஒரு கிளைண்ட் கால் பண்றாரு, சரிங்களா? எனக்கு ஒர்க் விசா முடிஞ்சிடுச்சு, நான் ஆல்ரெடி எனக்கு இன்னும் இருக்கிறது 6 மந்த்து தான். பொதுவாகவே 6 மாதத்துக்குள்ளே நான் ரினியூவல் ஆகலை, எனக்கு இங்கே ஒர்க் விசா ரினியூவல் ஆகலை அப்படின்னா என் பொண்ணோட எஜுகேஷன் பாதிக்கப்பட்டுரும்,
என்னால வந்து இந்தியாவுல இந்த பொருளாதாரத்தை விட்டுட்டு வந்து வாழ முடியாது, இதை எதையா எண்கள் மூலமா சரி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு வாடிக்கையாளர் கூப்பிட்டு கேட்கிறாரு. அந்த கேட்ட தருணம் கடிகார ரீதியா பிரசன்னம் பார்த்தோம், எண்கணித ராஜநிலை அடிப்படையிலையும் பார்த்தோம். அந்த நபருக்கு நிச்சயம் மாற்ற முடியும்னு சவால் விட்டோம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவர் ஆரம்பத்துல ஏதோ அவசரத்துல கால் பண்ணிட்டார் போல இருக்கு. கொஞ்சம் நம்பிக்கை குறைவாகவே கேட்டுட்டு இருந்தாரு. நான் ஒரே ஒரு விஷயம்தான் சொன்னேன், நம்புனா பலன் பார்க்குறேன், நம்பலைன்னா உங்களுடைய பணத்தை நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். சார் பணம் அனுப்பிச்சிட்டேன் சார், நம்பிக்கை இருக்குது சார், ஆனால் முழுமையாக வேலை செய்யுமாங்கிறத காலம் சொல்லணும்னு ஒரு வார்த்தையை சொன்னார். நான் சொன்னேன், முழுமையாக வேலை செய்யும்ன்ற நம்பினா மட்டுமே நான் எப்பவும் பார்ப்பேன், இல்லையா பணம் வாங்கிக்கோங்கன்னு கேட்டேன். சரிங்களா சார், நம்புறேன் சார், பாருங்க அப்படின்னாரு. பார்த்துட்டு இழந்ததை மீட்டு தரும் எண் 32, அவ்வளோதான் சார். இந்த நம்பர் அவருக்கு கொடுத்தோம் சார். அவரோட டிபியில் வைக்க சொன்னோம், அவர் பாக்கெட்டில் விசிட்டிங் கார்டு சைஸ் எழுதி வச்சுக்க சொன்னோம். அவர் கண்ணுக்கு காணும் இடமெல்லாம் 32 வைங்க சார், வேலை செய்யும் அப்படின்னு சொன்னோம். அவங்க மட்டும் கிடையாதுங்க, அவரோட 19 பேர் ஒரே டைம் ஜாயின் பண்ணவங்க எல்லாரோட குழந்தைங்களோட வாழ்க்கையும் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த எண்ணம் கொடுத்தோம். அவர் எல்லா இடத்துலையும் இவர் என்ன பண்ணிட்டாரு, ஃப்ரீ சர்வீஸ் எல்லாருக்குமே சொல்லிட்டாரு. பரவாயில்ல, உங்களுக்கும் இது கிடைக்கட்டும், சரிங்களா? இது போல கஷ்டப்படக்கூடிய வாடிக்கையாளர்கள் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் கிடைக்கட்டும். இந்த டைட்டிலை தேர்ந்தெடுத்ததுக்கு முதல் காரணம் அந்த அபுதாபி நண்பர். அவருக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த 32 கொடுத்தோம். அவரோட டீம் மெட்டுங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாரு. இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நான் கூப்பிட்ட நேரத்தில் இந்த கலர் போட்டிருக்கீங்களான்னு அவர் கேட்டார். அப்போ எனக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது, அதனால் பார்த்தேன். என்னோட ஸ்பெஷல், யார் கால் பண்ணாலும் அந்த டயத்தில் இந்த கலர் காம்பினேஷன் ஒத்து வந்தால் மட்டும்தான் நான் பிரசன்னம் பார்ப்பேன் அல்லது ஜோதிடத்தை தொடுவேன். அது ஒத்து வரல அப்படின்னா அவங்க பணத்தை ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவேன். அதே சமயம் நிறைவில்லை, இன்னொரு நாளைக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிடுவேன். அப்படி காம்பினேஷன் ஒத்து வந்ததால் நான் பார்த்தேன். அதுவே எனக்கு முதல் நம்பிக்கை. நான் போட்டிருந்த கலரை சொல்லிட்டாருன்னு அவர் சொன்னார். ரைட், முடிஞ்சது. இந்த 32 எழுதிட்டு நான் சொன்னேன் 90 நாளுக்குள்ளே வேலை செய்யும் அப்படின்னு. சார் எனக்கு டைமிங்கே அவ்வளோதான் சார் இருக்குது, அதுக்கப்புறம் நாங்கள் வெளியேறி ஆகணும் அப்படின்னு சொன்னவருக்கு 14வது நாள் அவங்களுடைய கம்பெனியில் அத்தனை பேருக்கும் அடுத்த 6 மாதத்துக்கு ஒர்க் விசா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து அற்புதத்திலும் அற்புதம், அதிசயத்திலையும் அதிசயம். இது போல் நிறைய பேர் குடும்பத்தை விட்டு, சொந்த பந்தத்தை விட்டு, உறவுகளை விட்டு, வாழ்க்கைக்காக பொருள் தேடி கண்டம் விட்டு கண்டம் போய் உழைக்கிற மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த 32 அமைஞ்சது. இது அவருடைய வாழ்க்கையில் ஒரு 19 குடும்பத்தை காப்பாற்றின நம்பர் 32. இதுவே அதிசயம். அதுக்காக தான் இந்த டைட்டில் இன்னைக்கு, சரிங்களா? அந்த நபர் கூப்பிட்டு பேசுகிறாரு, ரொம்ப ஆனந்தத்தில் பேசினாருங்க. சார், ஒரு நம்பரில் இவ்வளோ விஷயம் மாறுங்கிறது என் கூட இருக்கவங்க ஒரு சிலர் நம்பினாங்க, ஆனால் என் ஒய்ஃப் உங்களை முழுசாக நம்பிச்சு. நான் பாதி தான் நம்பினேன். அவர் சொல்லிட்டார், நான் பாதி தான் நம்பினேன், ஆனால் என் ஒய்ஃபோட பிரார்த்தனையா, ஆனால் இந்த என்னுடைய பலமா எனக்கு தெரியல. எல்லோருமே பயன்படுத்தணும், எங்கள் குடும்பத்திலேருந்து எல்லாருமே 32 பயன்படுத்தணும். இந்த 19 ஃபேமிலியில் சார்ந்தவங்கள ஒரு 10 ஃபேமிலி இதை பயன்படுத்தணும். 19 ஃபேமிலிக்கு இந்த ஒர்க் விசா ரெனியூவல் ஆகிடுச்சு. எங்கள் பசங்களோட லைஃப் அடுத்த ஒரு 2 இயர்ஸ்க்கு இங்கே நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிப்போங்கிறேன். இதுதாங்க அதிசயம். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலே நடக்கணும் அப்படின்னா நீங்களும் உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு எதுவாக இருந்தாலும் சரிங்க, வீடு அமையணும், வண்டி அமையணும், திருமணம் அமையணும், குழந்தைங்க எஜுகேஷன், ப்ளஸ் உங்களோட லைஃப்பில் அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டு, நீங்கள் எதுக்காக உங்களை உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் கனவு எதுவோ அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய சூட்சமும் ராஜநிலையில் இருக்கிறது. ராஜநிலை ஜோதிடர்கள் அணுகி உங்களுடைய ஆலோசனை பெற்று கடைப்பிடிக்கணும் சார். நீங்களாம் SSS ரூல் தான், சொல்லப்போனால் 5 இயர்ஸ் ரூல், சரிங்களா? அப்படி நீங்கள் அந்த டைம் கீப்பப் பண்ணி அந்த டேட்டோ அல்ல நாங்கள் கொடுக்குற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் எங்களை மாதிரி பல பேருக்கு நீங்கள் வந்து கைடாக இருப்பீங்க, முன்னுதாரணமாக இருப்பீங்க. நீங்களும் அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து ஒரு அற்புத வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக இந்த உதாரணத்தை சொல்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, ரொம்ப நாள் நோயால் அவதிப்பட்டு இருந்தவர், இவருக்கு அவர் குடிக்கிற தண்ணி பாட்டில் மேலே இந்த 32 எழுத சொன்னேன். நீங்கள் டைமிங் ஒன்று ப்ளஸ் இந்த பாட்டில் மேலே எழுதிக்கோங்க. மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா, அவருடைய எண்ணம் வந்து நெகட்டிவாகவே திங்க் பண்ணிட்டு இருக்குங்க, புரியுதுங்களா? மன ரீதியாக குழப்பம், மன அழுத்தத்தில் இருந்தார். இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இந்த குருங்கிற 3ஆம் எண்ணும் சந்திரனுங்கிற 2ஆம் எண்ணும் சேர்ந்து புதனுங்கிற புத்திக்காரகனை இயக்கும். கிரக சேர்க்கையாகவும் ஒரு விளக்கம் கொடுத்தாரு இந்த 32க்கு. அந்த புத்திக்காரகனை இயக்கும் போது அவருடைய புத்தி தெளிவடையுது.
சார் ரொம்ப மிராக்கலான விஷயம்லாம் நடந்திருக்கு. ஒரு மனநல நோயாளிக்கு திருவண்ணாமலை பரிகாரமும் கொடுத்தோம். அவங்க கையில் டெய்லி அவங்க பசங்க 32 எழுதி இன்னைக்கு பௌர்ணமிக்கு கட்டாயத்தின் பேரில் எடுத்துட்டு ஆட்டோவில் சுற்றி கிரிவலம் வந்தவங்க நபர் இன்னைக்கு தனிமையில் பௌர்ணமிக்கு கிரிவலம் போகிற அளவுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைக்கு இதில் தீர்வு கொடுத்துருக்கு. சரிங்களா? நான் ராஜநிலையை கற்றுக்கிட்டதில், ராஜநிலை ஜோதிடரனா பணிபுரிவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணம் இது போல தருணம். ஒரு மனநோயாளியுடைய பராமரிக்கிறதுக்கு அந்த குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் தெரியுங்களா? நார்மலான ஒரு நோயாளியை பராமரிக்கிறதுக்கே கஷ்டம். அவ்வளோ சிரமத்தில் இருந்த ஒரு நபருடைய வாழ்க்கையில் திருப்பம் அப்படிங்கிறது எனக்கு என் குடும்பத்தில் ஒருத்தருடைய வாழ்க்கையை காப்பாற்றின மகிழ்ச்சியை கொடுத்தது. இது எல்லோருக்கும் கிடைக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு இந்த தண்ணீர் பாட்டில் கதைக்கு வந்துடுறேன். இந்த தண்ணி பாட்டிலுக்கு அதில் எழுதி வச்சு அவர் குடிக்கும்போது அவருடைய மனமும் அவருடைய எண்ணமும் சிந்தனையும் தெளிவாகி அவருடைய மனக்குழப்பம் தான் சார் அவருக்கு பிரச்சனை. எந்த மருந்தும் வேலை செய்யல. நம்மள மலர் மருத்துவம்லாம் நிறைய கொடுக்குறோம், ரைட், ஓகே. அதுக்கும் இந்த எண்ணெய் பயன்படுத்தி கொடுத்து அல்லது இந்த காம்பினேஷனில் அந்த டிராப்ஸ் போட்டு நீங்கள் குடிக்கும்போது இன்னும் சூப்பராக வேலை செய்யுது. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன். அடுத்ததா கோயம்புத்தூரை சேர்ந்தவர், ஒரு ஐடியில் பணிபுரியக்கூடிய ஒரு நபர், இளைஞர். அவருடைய எதிர்காலம் அங்கே தான் இருக்குது. ஏன்னா அவங்களோட லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை துணையை தீர்மானித்த அவருடைய காதலி அமெரிக்காவில் இருக்காங்க. இதுக்காக நான் அமெரிக்காவுக்கு வேலை போகணும், அவர் தான் அவருடைய கோல். சரிங்களா? எங்கிட்ட தொடர்பு கொண்டு அவர் கேட்டார், சார் நான் 6 மாதமாக ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு எல்லாருக்கும் என்னோட வந்தவங்களுக்கெல்லாம் ஒர்க் விசா கிடைச்சிடுச்சு. பட் எனக்கு ஜாப் அமைஞ்சாலும் எனக்கு விசா கிடைக்காம போக முடியல. 2 கம்பெனி மிஸ் பண்ணிட்டேன். எப்படியாச்சும் நான் போகணும் சார். சார் நீ ஜாபுக்காகவே போக விரும்புகிறீங்களான்னு கேட்டேன். அப்போ தான் இந்த ரகசியத்தை சொன்னார். இல்லைங்க சார், என்னோட லைஃப் பார்ட்னரு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய என் லவரை யூஎஸில் வேலை செய்கிறாங்க. நாங்கள் போகும்போது எங்களோட அடுத்த ஜெர்னி நாங்கள் அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டாப்புல. ஸோ அவருக்கு இதே போல் எண்களை கொடுத்தோம். அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றம். மொபைல் நம்பரை மாற்றுங்க, ஃபஸ்ட்டு சரியில்லைன்னு சொன்னோம், மொபைல் நம்பரை மாற்றிட்டாரு. தினசரி எந்திரிக்கிறதுக்கு டைம் கொடுத்தோம், அதுவும் அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கையில் எழுதக்கூடிய நம்பர். சார் இங்கே ஒரே ஒரு விஷயம் சார், பிரபஞ்சம் பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு பேசுகிறோம். அந்த பிரபஞ்சம் எல்லாத்த விட ரொம்ப வலிமையானது. அது தீர்மானிக்கும் போது தான் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் இன்னொரு ஜோதிடர்களை சந்திக்கிறீங்க. உங்களை சந்திப்பை ஏற்படுத்தக்கூடிய கனெக்டிவிட்டி இன்ஃபினிட்டி. புரியுதுங்களா? இப்போ இந்த நேரலையில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல வாடிக்கையாளர்கள் யாருக்கெல்லாம் பிராப்தம் இருக்கோ இது போல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணுங்கிற பிராப்தத்தை கொடுக்கறது இந்த பஞ்சபோதம் தான், இந்த பிரபஞ்சம் தான். இந்த இன்ஃபினிட்டியோட நீங்கள் கனெக்ட் ஆகுங்க. நீங்கள் சொல்லுவாங்க செல்ஃபோனில் டவர் எல்லாம் 2 அடி நடந்து போய் அந்த இடத்துல நின்று பேசுகிறோம். அதுபோல் உங்ககிட்ட மனசுக்குள்ள சரியான சிந்தனை ஓட்டம் இல்லைன்னா நல்ல சிந்தனைகளை பேசக்கூடிய நண்பர்களையோ உறவுகளோடையோ பழக ஆரம்பிங்க. அவர்கள் சிந்தனைக்கு நீங்கள் கொஞ்சம் ஈடு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையிலேயும் மாற்றம் வரும். வெறுமனே எனி டைம் நெகட்டிவாகவே பேசுகிறவங்க, சரிங்களா, புலம்பலோடு இருக்கக்கூடிய நட்புகளை முழுமையாக தவறுங்கன்னு சொல்லலை, முடிஞ்சளவு கொஞ்சமான தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அதோட தாக்கம் எதிரில் கேட்பவருக்கும் வரும் வரும் வரும். இதை நான் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கேன். சரிங்களா? அதனால் பாசிட்டிவில் இருக்கவங்களோட வாங்க. இந்த நபர் அந்த பாசிட்டிவிட்டிக்குள்ள இன்ஃபினிட்டியோடைய சிம்பிள் கொடுத்து அவருக்கான நம்பரை சுக்கரமேட்டிலும் மணிக்கட்டிலும் எழுத சொன்னோம். இதை எழுதின நபர், சரிங்களா, இது சொல்ல வேண்டாம்னு தான் சொன்னார். பட் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய விஷயங்களை சொல்கிறதுல தவறு இல்லை. சரிங்களா? பெயர் சொல்லாமல் அதுக்காக தான் சொல்லிக்கிறோம். அது எந்த நபர்னு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. சரிங்களா? அவருடைய வாழ்க்கையில் ஒர்க் விசா கிடைச்சி கடந்த மாதம் சம்பளம் வாங்கிட்டு அந்த சம்பளத்தில் முதல் சம்பளத்தில் எனக்கு 10,000 ரூபாய் என் ஃபீஸ் இல்லாமல் எனக்கு காணிக்க எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. சரிங்களா? இது பணத்துக்காக சொல்லலை, அவர் வாழ்க்கைக்கு ராஜநிலை வழிகாட்டி இருக்குங்கிற ஒரு பெருமையை, ஒரு நிறைவை உங்களிடத்தில் தெரியப்படுத்த விரும்புகிறேன். சரிங்களா? இது போல் பல அதிசயம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். 1 மணி நேரம் தான் டைமு. அடுத்து நேரலை இருக்குது. சரிங்களா? ஒரு ஆப்டே கொடுத்தாலும் நான் சரளமாக பேசிக்கிட்டே இருப்பேன். முடிப்போம். அடுத்து இந்த 54ஆம் எண் அவருக்கு கொடுத்த எண். அவருக்கு கொடுத்தது எழுதுறதுக்கு 54 ராஜ்யம் உண்டு. இதை எழுதினாரு. கையில் எழுதுனதோடு இல்லாமல் ஒரு பாக்கெட்டில் விசிட்டிங் கார்டு சைஸில் விஷுவலில் பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டோம். பயன்படுத்தின வண்டியில் ஸ்டிக்கராக ஒட்ட சொன்னோம். காணும் இடமெல்லாம் 54. அவர் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சது. 2 பேரும் அவங்க போயிட்டு லவ்வர்ஸ் கம்பைனாக எனக்கு ஃபோட்டோ எடுத்து ஒரு வீடியோவில் தேங்க்ஸ் சொல்லி பண்ணாங்க. சரிங்களா?
ஸோ அது பர்சனல், அதனால் இங்கே ஷேர் பண்ண வேண்டாம். வீடியோவை நாட் அப்லோட், ஒன்லி உங்களுக்கு செய்தி மட்டுமே பரிமாறப்படும். சரிங்களா? நல்லா இருக்கட்டும். அபுதாபியில் இருக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளரும் யுஎஸ்ல இருக்கக்கூடிய இந்த தம்பதிகளுக்கும் நல்ல மேலும் செல்வம் செல்வாக்கு பெருகட்டும். இந்த தருணத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், கண் விழிக்கும் நேரம் கொடுத்துட்டோம். சூட்சுமம் அந்த நம்பர் 45, அதுவும் அவருக்கு கொடுத்துட்டோம். இந்த ஒவ்வொரு எண்ணுக்கும் மாற்றம் தரக்கூடிய முதல் முயற்சியிலேயே வெற்றி வேணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு முதல் முயற்சியில் வெற்றி கிடைக்குமா அப்படின்னா, நீங்கள் ராஜநிலையில் இருந்தால் கிடைக்குது சார். 10 முறை நான் முயற்சி பண்ணேன் கிடைக்கலன்னா, ராஜநிலை எண்கள் அல்லாத மாற்று எண்களில் இருக்கீங்களான்னு நிறைய வீடியோஸ் பேசுகிறோம். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ராஜநிலையில் சொல்லப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் பார்த்தாலே தெளிவாயிடுவீங்க. இன்னைக்கு மொபைல் நம்பர் எடுக்கிறது ரொம்ப ரேர் ஆகுனதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, ராஜநிலை ஜோதிடர்களாகிய நாங்கள் பேசுகிறத பார்த்துட்டு வாடிக்கையாளர்கள் நீங்களாவே நிறைய நம்பர் தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. மகிழ்ச்சி. அது சப்போர்ட் பண்ணும், பட் குறிப்பிட்ட காலம் சப்போர்ட் பண்ணும். எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி எண்களை அமைஞ்சிட்டா எங்களுக்கு மகிழ்ச்சி. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலைங்கிறதுக்காக சொல்ல வரல. ஆனால் ஒரே தசாபுத்தி மாறி ஒரு அடி விழ ஆரம்பித்தா நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு பல வருடம் ஆகும். அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட விளையாடாதீங்க. பணம் சிறியது, வாழ்க்கை பெரியது. சரிங்களா? பணத்தை எப்போ வேணால் சம்பாதிச்சிடலாம், ஆனால் வாழ்க்கையில் சம்பாதிக்க முடியாது. வாழ்க்கையை சம்பாதிக்க முடியாது. அதனால் நீங்களாக தேர்ந்தெடுக்கிறத விட்டுட்டு ராஜநிலை ஜோதிடர்களை இணங்கி தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அரசியலில் வெற்றி பெற 99 79 54 பல என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு அற்புதமும் அதிசயமும் நிகழ்த்திய எண்கள் இந்த எண்கள். சரிங்களா? அடுத்து தெய்வ அருள் 68. எனக்கு குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலன்னு சொன்ன ஒரு வாடிக்கையாளரை தொடர்ந்து 68 எழுத சொல்லி இன்னைக்கு குலதெய்வ கோயிலை எடுத்து அவர் தலைமையில கட்டுற அளவுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயங்க. அதனாலதான் இந்த எண்களை பத்தி பேசணுங்கிறதுக்காக டைட்டிலே அதை நம்ம செலக்ட் பண்ணோம். அடுத்து செல்வத்திற்கு எல்லாரும் செல்வம் செல்வாக்கூட வாழணும். ராஜநிலையில் சொல்லப்பட்ட 85 குபேர சம்பத்து உண்டாக்கும், நிச்சயம் உண்டாகுது. சரிங்களா? 85 அவரவர் ஜாதகத்துக்கு மாறுபடும். பட் இருந்தாலும் பொது பலனா எல்லாருக்குமே 30 to 40% காமனா இந்த நம்பருக்கு சப்போர்ட் பண்ணும். பட் நெகட்டிவ் நம்பரை காட்டிலும் இது பாசிட்டிவ் தான் பண்ணும். இல்லைங்க சார், இது எனக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்றவங்க உங்க மனசுக்கு அந்த விஷயம் ஒத்து போகாம இருக்கலாம். நீங்க இதை மாத்திக்கோங்க. 85 97 20 செல்வம் செல்வாக்கு தரக்கூடிய அதிசயம் வாய்ந்த சக்தி மிகுந்த எண்கள். அடுத்தது இழந்ததை மீட்டு தரும் எண் 32. எப்பவுமே டாப் அண்ட் டாப். என் வாயில ஒவ்வொரு மீட்டிங்ல 32 வரும். ஏன்னா எனக்கு அதிசயம் செய்த எண் மட்டுமல்லாமல் என் வாடிக்கையாளர்களுக்கு உடனடியா 15 வருஷமா சொத்து வாங்க முடியாத நபருக்கு 6 மாதத்துக்குள்ளாக நீங்க சொத்து வாங்குவீங்கன்னு சவால் விட்டு இந்த நம்பரை அவர் சொத்து ஸ்தானத்துல வச்சு கொடுத்தோம். ஆனா 45வது நாள் சொத்து வாங்கிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு முதல் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார். சரிங்களா? அந்த விஷயத்தையும் முன்னாடி மேடம் கிட்ட பேசிட்டு இருந்தோம். பட் இது எல்லாம் என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய வாடிக்கையாளர்கள் வாழ்விலும் எனது வாழ்விலும் நடந்த அதிசயங்கள், அற்புதங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு, இது எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லோருக்கும் இந்த அதிசயம் அற்புதம் நிகழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அதிசயம் அற்புதம் எதுவெல்லாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எதிர்பாராத நேரத்தில் பெய்யக்கூடிய மழை அதிசயம். எதிர்பாராத நேரத்தில் பெய்யக்கூடிய மழை அதிசயம். அடுத்ததா, நீங்க பஸ்ஸில் பயணத்தில் போகும்போது உங்களுடைய நீண்டகால நண்பரை கண்டால் அதுவும் அதிசயம். அதுவும் அதிசயம். உங்களுடைய மனதுக்கு பிடித்த காதலியே மனைவியானால் அதுவும் அதிசயம். நம்மளை சுற்றி 1000 அதிசயம் இருக்குங்க. நீங்கள் வெறுமனே அதிசயம்னா எங்கோ இருக்கணும், எப்படியோ இருக்கணும், அந்த 7 அதிசயம் சொல்லிட்டோம், அதை எல்லாரும் போய் பார்க்குறோம். நம்ம சுற்றி தினம் தினம் 1000 அதிசயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் ஒருத்தர் கூட சிந்திக்க மாட்டோங்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போது அதிசயத்தை தேடி தான் போகணுமா? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. நடந்து போகிறோம், வழியில் ஒரு புறா வருது, அதுக்கு நீங்கள் உணவு கொடுக்குறீங்க, உங்கள் கையால் சாப்பிட்டா அது அதிசயம். ஏதோ ஒரு நாய் தெருவில் போயிட்டு இருக்கு, உங்களை கொஞ்சுது, அப்போ நீங்கள் தொட்டு தேடவனா அது அதிசயம். இயற்கையை நேசிக்க தெரிந்த எல்லோர் வாழ்விலும் அதிசயம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்வும் அதிசயத்தோடும் அற்புதத்தோடும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியோடு புன்னகையோடு இயற்கை நேசிப்போடு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் முழுமையான மனிதராக, வெற்றி கண்ட மனிதராக, அதிசய பிறவிகளாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு, எனக்கு தொடர் வாய்ப்பு தந்த ராஜநிலை ஆசான் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் ராஜநிலை குழுமத்திற்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை
காணிக்கையாக்குகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். ராஜநிலை உங்களுக்கு தொடர்ந்து நல்வரம் அளிக்கட்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. பலர் வாழ்க்கை மாறியுள்ளது. ராஜநிலை எண்கள் பலரின் வாழ்வியலில் அதிசயம் தந்து கொண்டுதான் இருக்கிறது. பிறந்த தேதி, பெயர், வாகன எண், பாஸ்வேர்ட், ஏடிஎம் பின் என்று சரியாக மாற்றியமைத்தால் கட்டாயம் அற்புதம் வரும் என மிக சிறப்பாக விளக்கி கூறிய ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு ஜி சக்திவேலு ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.